டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விமான நிலைய கேட்ரிங் ட்ரக் விமானத்துல பயணம் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதற்கு காரணமாக கூறப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய அச்சுறுத்தல். துருக்கி அப்படின்ற நாட்டுல அங்காரா அப்படின்ற அந்த இடத்துல நடக்கக்கூடிய நேட்டோ அமைப்பினுடைய உச்சி மாநாட்டுல பங்கேற்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கிறாரு. நேட்டோ அமைப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கும், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்ல அந்த அமைப்பானது குறிப்பா சொல்லப்போனா ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளை ஒன்றிணைந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சார்ந்த விஷயங்களுடைய உச்சி மாநாட்டில் மிக முக்கியமான அம்சமாக அமெரிக்காவினுடைய தலைமையானது பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில ட்ரம்பினுடைய பயணமானது கத்தார் நன்கொடையாக வழங்கிய ஜெட் விமானத்துல தான் வந்து பயணம் பண்றதா இருந்தாரு. அதுல தான் தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்கினாரு ட்ரம்ப். ஆனா திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, பழைய ஏர்ஃபோர்ஸ் ஒன் அப்படின்ற அந்த பயண விமானத்தில் அவர் வந்து பயணம் பண்ணியிருக்காரு. வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற அமெரிக்க நாளிதழ் வந்து அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது C-32A அப்படின்ற சிறிய ரக விமானத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய திரும்பிய பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. அது வந்து பிரிட்டனில் வந்து ராஃப் மில்டன் ஹால் அப்படின்ற அந்த விமானப்படை தளத்தை சுமார் இரவு 10:25 மணிக்கு சென்றடைந்தது அப்படின்று வாஷிங்டன் போஸ்ட் ஆனது தன்னுடைய தகவல்களை தெரிவித்திருக்கு. சில நிமிடங்கள் கழித்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரஸ் மீட்டுக்கு, அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொள்வார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிலையில பத்திரிகையாளர் சந்திப்பு நிச்சயமாக நடக்காது அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து மேற்கொள்ளாம அப்படியே வந்து அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஈரான் அப்படின்ற நாடுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. இதில் கமினேனி கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து முஸ்தபா கமினேனி அவர்களும் வந்து மிகவும் சீரியஸான நிலைமையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் துருக்கி அப்படின்றது ஈரானுடைய அண்டை நாடு. இந்த துருக்கியில் நடக்கக்கூடிய இந்த அண்டை நாட்டில் நடக்கக்கூடிய இந்த நேட்டோ அமைப்பில் ட்ரம்ப் வரதுனால ட்ரம்பினுடைய உயிருக்கு ஈரானால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற உளவுத்துறை தகவல்கள் வெளியாவதால் இந்த மாற்றமானது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ட்ரூத் அப்படின்ற சோசியல் மீடியாவில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன விமானத்தை என்னுடைய பழைய நினைவுக்காக தான் வந்து நான் பயணம் பண்ணேன், வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நன்கொடையாக கத்தார் வழங்கிய இந்த அதிநவீன விமானத்தை வந்து அமெரிக்க படையினர் வந்து பார்க்கறதுக்காக, அவர்களுடைய பார்வைக்காக தான் வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒயிட் ஹவுஸை சேர்ந்த ஸ்டீவ் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் வழங்கிய அந்த ஒரு விமானமானது முழு பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட ஒரு விமானம். அதில் எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடும் குறையில்லை. ஏன்னா அதிநவீன விமானம். ஆனால் அதிபர் ட்ரம்பினுடைய உயிர் மற்றும் அதிபரனுடைய பாதுகாப்பிற்காக எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, என்ன நடவடிக்கைகள் மற்றும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமோ அதை அமெரிக்கா செய்யும் அப்படின்ற அந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. எது என்னவாக இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் பயணம் பண்ணக்கூடிய விமானமானது, அதாவது ஒரு விமானத்திலிருந்து மாறி இன்னொரு விமானத்தில் மாறினது ஈரானுடைய அச்சுறுத்தல் மற்றும் ஈரான் மேலே இருக்கக்கூடிய, ஈரானுடைய தலைவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த என்ன வேணாலும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற அந்த ஒரு பதட்டம் மற்றும் பயம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா என்னுடைய உயிருக்கு ஒரு நடந்ததுன்னா ஈரான் அப்படின்ற நாடே வந்து உலக வரைபடத்தில் இருக்கக்கூடாது, அதை வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளையிட்டதாகவும் ஒரு கருத்து வந்து வெளியானது. அவரே வந்து அதை சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான தகவல்கள் மற்றும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.